திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கும். உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது, உன்னுள் இருந்தே வரும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம். உன் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எளிதில் கிடைப்பது நிலைக்காது, நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது. நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் ஈசன். நீ கவலைப்படாதே மகனே, மகளே. அப்பன் சிவன் நான் இருக்கேன். உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார். என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே. நம சிவா என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தி மட்டுமல்ல, பாவ விமோசனம் உள்ளது. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். உள்ளது எதுவோ அது சிவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியுடன் இரு. இல்லாதது எதுவோ அதை இனி சிவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. இந்த உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் இறைவா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் மரணம் அதற்கு தீர்வு கிடையாது. அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள், முக்தி அடைவாய். போதைக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் என் சிவனுக்கு என்றும் நான் அடிமையே. தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல். அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். அப்பன் ஈசன் இருக்கிறார். அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும்? அவர் ஒன்று போதும். வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் தளராதே, யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னுடன் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எமனே பயங்கொள்ளும். சிவன் என்னுள் இருக்க எதற்கு அஞ்சேன்? எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. பிறகு அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகு. நான் உன்னை சோதிப்பனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள். உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன். கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை. இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான். இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம். வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்புங்கள், நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது, சந்தேகம் இருள் சார்ந்தது. உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி, உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள்ளிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும். அவசரப்படாதே. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாக தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. சிந்தித்து செயல்படு. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காது. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். நல்லவற்றையே சிந்திப்போம்.
நம்மை சிலர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அதனால் உங்களை அவமானப்படுத்துபவர்களை எதிரிகளாக பார்க்காதீர்கள். உங்கள் வெற்றி பாதைகளுக்கான முதல் படிகளாக பாருங்கள். சோர்ந்து விழும் நொடியில் நினைத்துக்கொள், நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினம் என்று. முயற்சி என்னும் ஏணியில் ஏறி நின்றால் நிச்சயம் உனக்கு வானம் வசப்படும். விதைத்த விதை முளைக்காமல் போகாது. நீ வடித்த கண்ணீர் வீணாகாது. சோதனைகள் சூழ்ந்தாலும் சாதனைகள் உன் சொந்தமாகும். கனவுகளை விதைத்துவிடு, காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே, விதைத்தேன் என்று பெருமை கொள். உள்ளத்தில் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை என்னும் விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிடு, ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. எப்போ கீழே விழுவான், நம்ம போய் தூக்குற மாதிரி நடிக்கலாம் என்பதே சில நபர்களின் எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட நபர்களை வாயடைக்க செய்ய வேண்டிய ஒரே செயல் நம் வெற்றி மட்டுமே. உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடமே இருக்கிறது. நேரம் போதவில்லை என்று கவலைப்படாதே. கவனச்சிதறலை குறைக்க முயற்சி செய். ஊக்குவிக்க ஆளில்லையே என்று ஏங்காதே. சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய். போதிய வளங்கள் இல்லை என்று காரணம் கூறாதே. இருக்கும் வளங்களை திறமையாக பயன்படுத்து. 100 விஷயங்களில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே. தேவையான விஷயத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. செயலில் இறங்கு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏமாறாதே. வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். நீ உன் உடலை கவனித்து கொண்டால் நன்றாக உணர்வாய். நீ நன்றாக உணர்ந்தால் அழகாக தெரிவாய். அழகாக தெரிந்தால் நல்லவை உன்னை தேடி வரும். இவை அனைத்தும் உன்னில் இருந்தே தொடங்குகிறது. நேரம், ஆரோக்கியம், அமைதியான மனம், மெதுவான காலை நேரம், சுற்றுலா செல்லும் சுதந்திரம், மன அழுத்தமில்லாமல் ஓய்வு எடுக்கும் ஆற்றல், அழகான ஒரு நல்ல இரவு உறக்கம், அமைதியான சாதாரண நாட்கள், அர்த்தமுள்ள உரையாடல்கள், வீட்டில் சமைத்த உணவுகள், நீங்கள் நேசிக்கும் மக்கள், உங்களை நேசிக்கும் மக்கள், இவையே உண்மையான செல்வம். மற்றவர்களிடம் அனைத்தையும் சொல்லுவதை நிறுத்துங்கள். உங்கள் நண்பர்களை விவேகத்துடன் தேர்வு செய்யுங்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அனைத்தையும் நன்றியுடன் பாருங்கள். உங்களால் என்றதை செய்யுங்கள். செயல்முறையில் நம்பிக்கை வையுங்கள். உங்களை கட்டுப்படுத்துங்கள், மற்றவர்களை அல்ல. குறைவாக பதிலளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குறைவாக பேசுங்கள். அமைதியாக இருங்கள். எவரையும் கண்களை பார்த்து பேசுங்கள். பேசுவதற்கு முன் யோசியுங்கள். உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள். உடல் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை கொடுங்கள். அமைதியாக செயல்படுங்கள். சோம்பேறித்தனம் லட்சியத்தை அழிக்கும். கோபம் அறிவுடைமையை அழிக்கும். பயம் கனவுகளை அழிக்கும். அகங்காரம் வளர்ச்சியை அழிக்கும். பொறாமை அமைதியை அழிக்கும். சந்தேகம் நம்பிக்கையை அழிக்கும். மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீ உன்னை நேசிப்பது முக்கியம். உன் உணர்ச்சிகளுக்கு நீயே பொறுப்பு. பிரச்சனைகளை யோசித்து அதை வளர்க்காதே, செயலால் தீர்த்துவிடு. நிச்சயமற்றதை சமாளிக்கும் திறன்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். மனநலம் சிறப்பாக இருக்க உணவில் தேவையற்றதை நீக்குங்கள். எப்பேற்பட்ட நண்பர்களும் ஒரு நாள் விடை பெற்றே தான் தீர வேண்டும். உலகில் மிக முக்கியமான உறவு நீ உன்னுடன் வைத்திருப்பது. உன் செயலிற்கு பின் இருக்கும் கடின உழைப்பை விட அதன் பலனே அனைவருக்கும் முக்கியம். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். உன் வீட்டை விட சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை. குடும்பமும் பணமும் தான் முதன்மையானவை. நீ உன்னிடம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றும் போதும், சிறிய முறையிலாவது உன் சௌகரியத்தை தாண்டி முன்னேறும் போதும், நீ சரியானதை விட முன்னேற்றத்தை முக்கியமாக கருதும் போதும், உன்னை ஊக்குவிக்கும் நல்லவர்களை சுற்றுப்புறமாக கொண்டிருக்கும் போதும், சிறிய வெற்றிகளை கொண்டாடும் போதும், தவறுகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக ஏற்கும் போதும் உன் சுயநம்பிக்கை அதிகரிக்கிறது. நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னிடமே வைத்துக்கொள். பெரிய ஒன்றை உருவாக்க நினைத்தால் விமர்சனங்களை ஏற்க தயாராக இருங்கள். மனநிலை வேலையை விட முக்கியமானது. தனியாக சாதிக்கலாம் என்பதை உணர்ந்தால் நீ அடக்க முடியாதவனாக மாறிவிடுவாய். எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் திட்டப்படி நடைபெறாது. எனவே மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள். கடந்ததை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை தயார் செய். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள். விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம். பொறுமைதான் உண்மையான சக்தி. தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு. சில விஷயங்களை விட்டுவிடுவது அமைதிக்கான வழி. எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும்.